பிரச்சனை வம்புல மாட்டிக்கூடாதுன்னு நானேவே. அதுதான் நான் இந்த சேனல் வரமாட்டேன் சளி சளிடி தான் சொல்லிட்டு தான் போனேனா. இப்போ வந்ததுக்கு காரணம் என் பெயரை யூஸ் பண்ணுறாங்க சொல்லத்தான் வந்தேன். நான் அவ்வளவு கோடீஸ்வரன் இல்லை. பரவாயில்ல, தங்கச்சிக்கு உங்கள் சுற்றுற பாதி கொடுத்துருங்க. நேற்று 15,000 சம்பாதிச்சு கொடுத்தேன் சிஸ்டர். திருப்பதி போயிட்டு வந்தேன். கண் விழிப்புடன் விழிப்புடன் செயல்பாட்டு சிஸ்டர். நீங்கள் அம்மா திட்டுது. நீ இங்கே தானே இருக்க. நீ எனக்கு சிறுகடம் ஒரு அம்மா அழைச்சிட்டு போ. சாரி, அது என்ன ஒரு ஐயோ மனசில் இருக்க வாயில் வர மாட்டேதே. இந்த மணப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஊர், அந்த ஊர் பேர் என்ன பேர்? அப்போ வரும்போது சொல்லு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏமா தம்பி திட்டுறீங்கன்னு. ஆர்எஸ் என்னும் பெயரில் ரூம் கமாண்டுக்கு நான் பொறுப்பல்ல. அது என்ன ரூம்? ஆர்எஸ் பெயரில் ரூம் கமாண்ட் நான் பொறுப்பல்லை. எங்கே அந்த முத்து ஐடி? அதை இப்போ உடனே காமிங்க பார்ப்போம். கம்பெனி செல்றது மெசேஜ் போடுங்க. அப்போ நீங்கள் இந்த ராஜா இல்லையா, ஆமாவா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன். அஞ்சு பேத்துக்கு மேலே என் லைவ்ல ஏறாதாட்டுக்கு. காசு கேட்ட உடனே எங்கள் அண்ணா ஓடிக்கிட்டே இருக்குதியா மணிமார அண்ணா. சரி, என் செல்ல சார்ஜர் இல்லை, 5% தான் இருக்குது. பாய். லைவை நான் முடித்து கொள்கிறேன். எனக்கும் கண்ணெல்லாம் ரொம்ப கட்டுது. சாப்பிட்டு முப்பரம் தேவர்களும் போய் தூங்குங்க. மணிமாறண்ணன், விஜய் தம்பி, சாரி ஆர்எஸ்ஸு, அப்புறம் யார், நம்ம சிவன் அண்ணா, 4 பேரும் போய் பாய் சொல்லிட்டு தூங்குங்க. 15 லைவ் கூட இல்லை, 1.5 மணி நேரம் லைவ் போட்டு என்ன செய்ய. பாய். எல்லோரும் ஒரு பாய் போடுங்க. ஏன்னா என் செல்ல சார்ஜர் இல்லை. இப்போவே எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது. போடுங்க சீக்கிரம் போடுங்க. ராஜா பாய் சொல்லிட்டாரா? ஆர்எஸ் அவர்களை பாய் சொல்லிட்டீங்க. மீதி 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 விஜய் தம்பி, சாப்பிட்டு தூங்கு, ரெஸ்ட் எடு. நான் உங்களை இப்போ நேரில் பார்க்கும்போது சண்டை போடுறேன். அந்த ஆர்எஸ்ஸிடம் என் பெயரை ஊரை விசாரிங்க. அப்படியே அவர் தெரியாத ஒரு மெசேஜ் மட்டும் தான் போடுவார். தெரிஞ்ச மட்டும் தெரியும் நான் சொல்ல போகிறீங்க. இங்கே சிவன் அண்ணா ஓடிட்டார் இருக்குதியா கோமதி லைவுக்கு. இவர் அப்பப்போ வந்து தலை காமிக்கிறாரு. இது தெரியல நமக்கு. ஆர்எஸ் அண்ணா